ஓம் சாந்தி 21.01.2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, புத்திசாலியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். மாயா எந்த பாவ கர்மமும் செய்ய வைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். கேள்வி: தந்தையின் பெயரை வெளிப்படுத்துவதற்காக எந்த தாரணைகள் தேவை? பதில்: தந்தையின் பெயரை வெளிப்படுத்துவதற்கு நேர்மையானவர்களாகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாகவும் ஆகுங்கள். உண்மையான மனதுடன் சேவை செய்யுங்கள். ஓடும் கங்கையாகி அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். தன்னுடைய கர்மேந்திரியங்களை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்து ஆசைகளை விட்டுவிட்டு நியமப்படி நடக்க வேண்டும். சோம்பேறிகளாக ஆகாதீர்கள். ஞான யோகத்தை முதலில் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். அப்போதுதான் தந்தையின் பெயரை வெளிப்படுத்த முடியும். இந்த முரளில பாபா, உயர்ந்த முயற்சி செய்தால்தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். உலகத்துக்கு எஜமானர் ஆகுவது அப்படின்றது சாதாரண பதவியா? ஆகையால் முயற்சியும் அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கணும். மற்றபடி பிரஜைகள் ஆகுவது அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உண்மையான மனதோடு 1 மணி நேரம் சேவை செய்தாலும் நல்ல உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறார். இப்போது அஷரீரியாகி திரும்பி போகணும். அதுக்கு பாபா சொல்கிறார், குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்க, அப்போ கர்மாத்தீத நிலை அடைவீங்க, சொர்க்கத்திலேயும் உயர்ந்த பதவி அடைவீங்க, அதற்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்றார். முரளியின் பாடல்: இன்றைய மனிதனுக்கு என்ன ஆகிவிட்டது? ஓம் சாந்தி. இது பாரதத்தின் இன்றைய நிலையாகும். அதாவது அந்த பாட்டில் இன்றைய மனிதனுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த அன்பு எங்கே போயிடுச்சு, ஏன் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இப்படி அடிச்சுக்கிறாங்க, ஏன் ரத்தத்தை சிந்துறாங்க அப்படின்னு எல்லாம் நல்லா ஏன் மனிதன் இல்லை அப்படின்னு அந்த பாட்டு போகுது. அதுக்கு பாபா இந்த பாட்டில் இன்றைய மனிதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு தெரியுது அப்படின்றார். ஒரு பாட்டில் பாரதத்தின் வீழ்ச்சி காட்டப்பட்டிருக்கிறது, இன்னொரு பாடலில் பாரதத்தின் மகிமையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பாரதத்தினுடைய மகிமைன்னு சொல்லும் போது எல்லாரும் ஒற்றுமையாக எவ்வளோ அன்பாக இருக்காங்க, சகோதர சகோதரர்களாக இருக்கிறாங்க, பணக்காரர்கள் ஏழைகளுக்கு கொடுத்து உதவுறாங்க, அப்படிலாம் நல்ல மகிமை செய்யக்கூடிய பாடல்களும் இருக்குது அப்படின்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பாட்டில் மகிமையும் செய்கிறாங்க, இன்னொரு பாட்டில் பாரதத்தினுடைய நிலைமை, இன்றைய மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாடியிருக்காங்க. ஆனாலும் உலகத்தினருக்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாது. நல்ல நிலையில் இருக்கா பாரதம், கீழான நிலைக்கு வந்திருக்கா, மனிதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்றார். புத்தியற்றவர்களாக ஆகுவதற்கு அரை கல்பம் ஆகிறது. புத்தியற்றவர்களை ஒரே ஒரு பிறவியில் புத்திசாலிகளாக ஆக்கக்கூடியவர் தந்தைதான். யாராவது புத்தியற்ற காரியம் செய்கிறார்கள் என்றால் உள்ளுக்குள் மனம் உறுத்துகிறது, செய்த பாவங்கள் நினைவிற்கு வருகிறது. ஆகையால் இப்போது புரிந்து கொண்டு காரியங்கள் செய்ய வேண்டும். புத்தியற்ற காரியம் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். மாயா எப்படி யுத்தம் செய்கிறது என்றால் அவர்களுக்கு தெரிய வருவதே இல்லை. பாபா புயல் வருகிறது என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். காமத்தின் புயல் குறைந்தது கிடையாது. அநேக விதமான போதையின் புயல்கள் தலையை சூடாக்கி விடுகிறது. தேகத்தின் அன்பும் எப்படிப்பட்டது என்றால் அதில் கூட அவசியம் புத்தி சென்று விடுகிறது. யோகா முழுமையாக இல்லாததால், மனநிலை பக்குவமற்றதாக இருப்பதால் அவர்களுக்கு மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. அதாவது சிலருக்கு காமத்தினுடைய போதை அப்படின்னா, சிலருக்கு ரொம்ப நான் அழகாக இருக்கிறேன்ற போதை,
சிலருக்கு நான் நல்லா படிச்சிருக்கிறேன்ற போதை, சிலருக்கு எல்லாம் எனக்கே தெரியுன்ற போதை, அவங்களுக்கு விசேஷமான டேலண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நான் ரொம்ப டேலண்டட் அப்படின்ற போதை, இப்படி அநேக விதமான போதையின் புயல்கள் தலையே சூடாக்கிடுறது. பாபாவிடம் ரிப்போர்ட்டும் நிறைய வருகிறது. அதாவது அந்த காலத்தில் சென்டரில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பாபாவுக்கு மெசேஜ் போகும், லெட்டர் போடுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பாபா இந்த சென்டரில் இப்படி ஆயிடுச்சு, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி செய்துட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் போகும். அதுக்கு பாபா சொல்கிறார், இப்படியெல்லாம் போதையில் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் நடக்கும், அந்த ரிப்போர்ட்டு பாபாவுக்கு போகும் தானே. இது மிக கடுமையான புயலாகும். பேராசையும் அதிகமாக தொந்தரவு செய்கிறது. அந்த பேராசை நியமத்திற்கு புறம்பாக நடக்க வைத்து விடுகிறது. எப்படி அந்த சந்நியாசிகள் இருக்கிறார்களோ அதுபோல நீங்களும் சந்நியாசிகள்தான். அவர்கள் ஹட்ட யோகிகள், நீங்கள் ராஜயோகிகள். அவர்களிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. அதாவது பேராசை இருக்கக்கூடாதுன்றதுக்கு பாபா எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஜென்யூன் சந்நியாசிகள் அப்படின்னா அவங்க யாருக்கிட்ட எதையுமே வேண்ட மாட்டாங்க. சிலர் தங்களுடைய குடிசைகளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு அங்கேயே வந்து விடுகிறது அல்லது கேட்டு வரவழைத்து கொள்கிறார்கள். விகாரங்களை சந்நியாசம் செய்கிறார்கள். ஆகையால் தூய்மை மனிதர்களை கவர்கிறது. இங்கும் ஞானம் மற்றும் யோகத்தின் பலம் தேவை. எந்த அளவு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு இந்த அனைத்து விஷயங்களையும் பொருட்படுத்த மாட்டீர்கள். யோகம் ஆரோக்கியத்தின் அடையாளமாகும். அதாவது நல்ல யோகா இருந்ததுன்னா இந்த காமத்தினுடைய போதையோ பேராசையோ அதெல்லாம் இருக்காது. ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கும். மற்றபடி பழைய பாவ கர்மத்தின் கணக்குகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் யோகாதான் ஆதாரமாக இருக்கிறது. இந்த பொருள் வேண்டும் என்று கேட்கக்கூடாது. சந்நியாசிகள் கேட்பதில்லை. யோக பலம் இருக்கிறது. அதாவது தத்துவ யோகிகளிடமும் சக்தி இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்குள் எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும்? உங்களுடைய யோகா தந்தையிடம் இருக்கிறது. எனவே இதன் மூலம் உயர்ந்த பதவியும் கிடைக்கிறது. உங்களுடைய தேவி தேவதா தர்மத்தில் மிகுந்த சுகம் இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. அவர்களுக்கு ஒன்றும் ஈஸ்வரிய வழி கிடைப்பதில்லை. உங்களுடைய யோகா பாபா கூட இருக்கு, பரமாத்மா கூட இருக்கு. பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் வேற கிடைச்சிட்ருக்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ சக்திசாலியாக இருக்கணும். இதை வேணும் அதை வேணும்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். தத்துவ யோகிகளுக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குன்னா நீங்கள் பரமாத்மா யோகிகள். ஈஸ்வரனுடைய பண்டக சாலையில் இருந்து எதெல்லாம் நியமப்படி கிடைக்கிறதோ அதன்படி நடப்பதுதான் சரி. அனைத்து ஆசைகளையும் நீக்கிவிட வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். குழந்தைகள் தந்தையின் பெயரை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தந்தை ஒவ்வொரு விதத்திலும் முயற்சி செய்விக்கிறார். ஒன்று யோகத்தில் இருக்க வேண்டும். மேலும் ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் செய்விக்க வேண்டும். கங்கைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான யோகா என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை புரிய வைக்க வேண்டும். நிறைய சேவை இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். அழிவு எதிரில் இருக்கிறது. என்னை நினைவு செய்தால் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். பெரிய பெரிய நகரங்களின் மயானங்களுக்கு நிறைய பேர் வருகிறார்கள். மயானத்திலும் அதிகமான சேவை செய்ய முடியும். எங்களுக்கு வேலை இருக்கிறது, நேரம் இல்லை என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். அப்படியென்றால் லீவ் எடுத்து சேவை செய்யுங்கள். சேவையில் மிகுந்த நன்மை இருக்கிறது.
மற்றபடி விநாசம் நடந்தே தீரும். பூகம்பம் ஏற்படும், அனைத்து அணைகளும் உடைந்துவிடும். பல ஆபத்துகள் வரவேண்டியிருக்கிறது. யாரிடம் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். யார் சேவாதாரி குழந்தைகளோ அவர்கள்தான் கடைசியில் ஹனுமான் போல உறுதியானவர்களாக இருக்க முடியும். சிலர் எப்படி பயப்படுகிறார்கள் என்றால், அணுகுண்டின் சத்தம் கேட்டதும் இறந்து விடுவார்கள். கோயில்களுக்கும் நீங்கள் சென்று புரிய வைக்க வேண்டும். இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருக்க வேண்டும். அமரலோகம் செல்ல வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இதை புரிய வைக்கும் தொழில் செய்யுங்கள், அவ்வளவுதான். அதாவது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அமர்லோகத்துக்கு போக விரும்புகிறீங்க அப்படின்னா தூய்மையாகணும். தூய்மையாகணும் அப்படின்னா அதுக்கு நினைவு செய்யணும்னு சொல்கிறார், அவ்வளோதான் அப்படின்னு புரிய வைங்க. பக்தியின் பலனை கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். குழந்தைகளே, இப்போது அஷரீரியாகி திரும்பி செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். ஆகையால் என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது நீங்கள் கர்மாதீத நிலை அடைந்து விடுவீர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகுவீர்கள் என்று பாபா கேரண்டி கொடுக்கிறார். உண்மையான மனதோடு 1 மணி நேரம் சேவை செய்தாலும் மிகவும் நல்ல பதவி அடைய முடியும். உலகத்திற்கு எஜமானராகுவது, உயர்ந்த பதவி அடைவது என்பது உயர்ந்த முயற்சியாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், புத்தி இல்லாமல் எந்த காரியமும் செய்யக்கூடாது. இதற்கு ஞான யோக பலத்தை சேமிக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்கி உண்மையான மனதுடன் பயமற்றவராகி அவசியம் சேவை செய்ய வேண்டும். சேவையின் மூலம்தான் சக்தி கிடைக்கும். 2வது பாயிண்ட், தேக அபிமானத்தின் நோயிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு மிகவும் யோகயுக்த நிலையில் உணவை சாப்பிட வேண்டும். முடிந்தால் தன்னுடைய கைகளினால் சமைத்து சுத்தமான உணவை சாப்பிட வேண்டும். வரதானம். அனைத்து ஆத்மாக்களின் அசுத்த உள்நோக்கம் மற்றும் உணர்வுகளை மாற்றக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுங்கள். எப்படி ரோஜா மலர் துர்நாற்றம் வீசும் ஊரத்தின் மூலம் நறுமணத்தை தாரணை செய்து மணமுள்ள ரோஜாவாக ஆகிவிடுகிறதோ, அதே போல உலகத்தை மாற்றக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் அசுபமான வீணான சாதாரண பாவனை மற்றும் நோக்கத்தை உயர்ந்ததாக மாற்றுங்கள். அசுபமான நோக்கம் மற்றும் உணர்வுகளை சுபபாவம் மற்றும் பாவனையில் மாற்றி விடுங்கள். அப்போதுதான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகக்கூடிய லட்சணம் சகஜமாக மற்றும் தானாகவே வந்துவிடும். இதன் மூலம் மாலையில் 1 மணி இன்னொரு மணியின் அருகில் வந்துவிடும். ஸ்லோகன். அனுபவ சுரூபமாக ஆகுங்கள், அப்போதுதான் முகத்தில் அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு தென்படும். ஓம் சாந்தி. அன்பில் மூழ்கிய நிலையை அனுபவம் செய்யுங்கள். பாப் தாதாவுக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்றால், ஒவ்வொரு குழந்தையும் என்னை விட முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார். உலகத்தில் கூட யார் மீது அதிகமான அன்பு இருக்குமோ அவரை தன்னை விட முன்னேற்றுவார். இதுதான் அன்பின் அடையாளம்.
எனவே பாப் தாதாவும் கூறுகிறார், இப்பொழுது என்னுடைய குழந்தைகளிடம் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அனைவரும் முழுமையானவர்களாக, நிரம்பியவர்களாக மற்றும் சமமானவர்களாக ஆக வேண்டும். இமைகள்